Ramraj Dhoti Shirts Kurta Festival Celebration Wear. Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. Buy now. Mama Dura, Anna Kodi, Mama Dini. இந்த முறை விசித்ரா அவங்க பேசும்போது அந்த அவங்களோட பர்சனல் சைடில் இருக்க எமோஷனல்ஸ் பேசும்போது அவங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கு சினிமாவில் ஆன் த ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில பேர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பற்றிலாம் ஓப்பனாக பேசியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அதை கேட்கும் போது பர்சனலாக கனெக்ட் ஆச்சா அவங்க இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு? நான் ஒன்று சொல்லட்டா, விசித்ரா மாதிரி ஒரு ஓல்டு உமன் நீங்க இது வரைக்கும் பிக் பாஸ்ல பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க எப்படி இந்த மாதிரி பிரச்சனைங்களுக்கு ஆளாகி இருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, பர்சனலி இவங்க ரவீனா கிட்ட ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க. அத மாதிரி இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த அந்த கரையோட தான் போகணும், அந்த ரேஷஸோட தான் போகணும். அப்பதான் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து போலீஸ்ல வந்து சொல்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இவங்க லேட்டா போனாங்க, அதனால இவங்களுக்கு இந்த இது கிடைக்கலன்றது இவங்க வந்து அந்த ஸ்டோரிய தப்பா சொல்லிட்டோன்னு இத குக்கப் பண்ணி சொல்றாங்க நான் சொல்றேன். பட் அவங்க இங்க வந்து இவ்ளோ பேர் பாக்குற இடத்துல அதை சொல்லன்ற ஒரு அவசியம் இல்லையே. சரி, அவசியம் இல்லைல்ல, ஏன் சொன்னாங்க? அதான் உண்மையிலே அவங்க ஒரு வேளை நடந்திருக்கு போல, அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. அதனால ஒரு கதை சொன்னாங்களே, அப்பவே இது சொல்லிருக்கலாம்ல, எனக்கு இப்படி நடந்தது அதனாலதான் நான் உனக்கு இது சொல்றேன்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோ இல்ல ரெக்ரேஷன் டைமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க சொல்லணும்னு சொல்லும் போது வந்து இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் ஹீரோன்னு தானே சொன்னாங்க, காப்பாத்தி கொண்டு போனாருன்னு. இப்ப ஏங்க பிக் பாஸ்க்கு வந்திருக்கீங்க? அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியே வேண்டாம், மீடியா வேண்டாம்னு சொன்னவங்க உங்க ஹஸ்பண்ட் இப்ப ஏங்க உங்களை திருப்பி அமைச்சிருக்காரு? இல்ல மேபி இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல, அந்த மாதிரி மேபி அதுக்கு முன்னாடி ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டா நடிச்சது வேற, இப்போ இது பிக் பாஸ் வரது தப்பு இல்லை, இது வேற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தானே, அதனால வந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளில வந்தீங்க, பிக் பாஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருந்தா நான் ஓகேன்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். குக் வித் கோமாளி வந்துட்டீங்க, அதுக்கு முன்னாடி சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களை நடிக்க கூடாது, நீங்க நல்லபடியா இருக்கணும் தானே கல்யாணம் பண்ணிட்டு போனாரு. அப்புறம் ஏன் நீங்க சீரியலுக்கு வந்தீங்க? சீரியல் இந்த மாதிரி எல்லாம் இல்லையா? சீரியல்லையும் இந்த மாதிரி இருக்கு. இல்ல நீங்க பர்சனலாவும் விசித்ரா அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் அவங்கள பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு இல்லையா? நீங்க மோஸ்டா யூஸ்வலா பேசும்போது அவங்கள பத்தின ஒரு அபிப்பிராயம் பெருசா இல்லாத மாதிரி தான் பேசுறீங்க, என்ன காரணம்? அப்படி இல்ல, அபிப்பிராயம் இருக்கு இல்லன்றது கிடையாதுங்க. நாங்க வந்து ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம், நாங்க ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அதான் நான் சொன்னேன், யாரு உள்ள தப்பு பண்ணாலும் நான் கேட்பேன். மாயாவை ஆயான்னு கூப்பிட்ட நேரமும் இருக்கு, இப்போ மாயாவோட பிஹேவியர் மாறி இருக்குன்னு சந்தோஷப்படுற நேரமும் இருக்கு. மாயாவோட இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? எதனால? வெறும் கமல் சார் வார வாரம் கேட்கிறாரு அதனாலதான் மாறிட்டாங்களா? கண்டிப்பா அதனாலதான். அவளுக்கு வந்து எப்படியோ வந்து ஒரு ஸ்போர்ட்ல தெரிஞ்சிருக்கு வெளியில நம்ம பேர் நாரி போச்சுன்னு. ஸோ அவங்க வந்து she's trying to change it. திருப்பி திருப்பி என்னன்னா, எனக்கு தெரியல, விசித்ரா மேல எனக்கு வந்து பர்சனலா எந்த கோபமும் கிடையாது. ஆனா என்னன்னா, கமல் சாருக்கு வந்து அவங்க அவங்க உட்காந்துட்டு பேசுற வந்து ஒரு அரகண்டா எனக்கு தெரியுது. ஏதோ எப்படியோ சொல்லுங்க சார், நாங்கதான் வந்து மூளையெல்லாம் அங்க விட்டு தேடிட்டு இருக்கோமே. சொல்லுங்க சார். அப்ப எங்களுக்கு எல்லாம் சாரி கிடைக்கும். வாட் ஆர் யூ டாக்கிங் டு உலக நாயகன்? ஒருவேளை இவ்வளோ அரகன்ஸாக இருக்கவங்க, உள்ள பெருசாக பண்ணாதவங்க, கண்டிப்பாக ஆடியன்ஸ் அப்போ அவங்களுக்கு நேரம் வெளியே அனுப்பியிருக்கணுமே. ஆனால் இப்போ ஓட்டிங்கில் பார்த்தா விசித்ராவோட ஓட்டம் ஒரு அன்அஃபிஷியல் போலிங்கில் பார்க்கும்போது மற்றவங்களோட ஓட் கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 ஓட் லீடிங்கில் இருக்காங்க. விசித்ரா இவ்வளோ அரகன்ஸாக இருக்கவங்க வெளியில் ஹேட்டர்ஸ் தானே சம்பாதிச்சிருக்கணும், அன்பு சம்பாதிக்கிறாங்களே. பிஆர் வச்சிருக்காங்க, பிஆர் வேலை நடக்குது. அண்ட் தென் அதுதான் நீங்க திருப்பி திருப்பி சொல்ற, நான் ஒத்துக்கவே மாட்டேன், பிக் பாஸ்ல நானும் இருந்துட்டு வந்தேன், இங்க வெளியில ஓட்டிங் வச்சுதான் இது நடக்குதுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இவங்க வேணா ஒருவேளை எல்லாமே ஒருவேளை பொய்யா இருக்கலாம், இந்த ஓட்டிங்லாம் நான் நம்ப மாட்டேன் ப்ரோ.
ஃபர்ஸ்ட் நவீன். சரி. ஓகே, இவங்களே ஏத்தி காட்டலாம். ஏன்னா இவங்களுக்கு இப்படி ஒரு கண்டென்டர் வேணும். அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு அசிங்கப்படுறோம், மரியாதை கேட்டு வாங்குறோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அம்மா, எந்த அம்மா பின்னாடி பேசுவாங்க? யாராவது வந்தா, இப்ப ஜோபிகாவே வந்தாலும் என்ன சொல்றாங்க இந்த அம்மா, போ நின்னு பேசல போயிட்டே இரு, இது மாதிரி ஏதாவது அம்மா பேசுவாங்களா? இல்ல வந்துட்டான் பேசிக்கிட்டே இருக்கான். இது என்ன நீ மதர் ஃபிகர்? எந்த மதர் அப்படி பேசுவாங்க தான் குழந்தைங்கள? அதான் முன்னாடியே சொல்லிட்டாங்களா, நான் அதான் ஒரு அம்மா ஃபிகர்ன்றதால மத்தவங்க கிட்ட என்னோட பையன் போல உங்ககிட்ட தான் உரிமை எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு உன் பசங்களை பத்தி நீங்க பேசுவீங்களா? ஊழல் விட்டு பசங்களை பத்தி உன் லைஃப்ல அதனாலதான் நீ முன்னுக்கு வரல, உன் பர்சனல் லைஃப் சரியில்லைன்னு சொல்லலாமா? அது தப்பு தான், கண்டிப்பா சொல்லிருக்கணும். ஆக்சுவலி நான் தினேஷ் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இதுவே இந்த அம்மாவை சொல்லியிருந்தா, இப்பவே பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் இந்த 2 வீட்டை இந்த அம்மாவை சொல்லியிருந்தா 20 பாஸ் ஆக்கியிருப்பாங்க. என்ன எப்படி பேசலாம், நான் இருக்கிறதுலே ஜென்யூன் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி இப்படி எல்லா கதையும் பேசியிருப்பாங்க. ஆனா இன்னொருத்தர் லைஃப் பேசிட்டு போயிட்டான். அவன் எவ்வளவு ஜென்யூனா அவன் எதுவுமே பேசாம இது மாதிரி பேசுறது நல்லா இல்லைன்னு விட்டு போயிட்டான். அவன் மனுஷன். இப்ப சொல்ற EVV சத்யநாராயண் ராவ்னு ஒரு டைரக்டர், அல்லரி நரேஷோட அப்பா அவரு என்ன கூப்பிட்டாரு, தப்பாதான் கூப்பிட்டாரு. அடுத்த படத்துல நான் வாய்ப்பு தரேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. நான் சொன்னேன், சார் இந்த படத்துக்கு சம்பளம் எல்லாம் வாங்கிட்டேன், அடுத்த படத்துல நடிக்கிற எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது சார், எனக்கு அவசியமும் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி கூப்பிட்டீங்க நீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது, எனக்கு அவசியமே வந்தது இல்ல. அதே நான் இப்ப EVV சத்யநாராயணன் சொன்ன, அவர் இறந்துட்டாரு. இப்ப என்ன நான் இன்னும் தெலுங்குல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இண்டஸ்ட்ரி மொத்தம் என்ன கூப்பிட்டு கேட்கலாம், எனக்கு பயம் இல்லையே. நான் சொன்னேன்னு நீங்க சொல்லுங்க அது யாருன்னு, புரியுதா? யாருன்னு சொல்ல முடியாது. அப்ப ஏன் திருப்பி அந்த இண்டஸ்ட்ரிக்கு போனா உங்களுக்கு உதப்பாங்கன்னு பயமா? தைரியம் தான் சொல்லுங்க யாருன்னு. ஏன்னா நீங்க யாரு நினைக்கிறீங்க, அவங்க யார சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த விசித்ரா அவங்களுடைய விஷயத்தை தாண்டி இன்னும் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டது என்னன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ஜோவிகா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக எல்லாருக்கிட்டையும் போல்டாக பேசுனாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க அந்த மாயா கேங் கூட இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க வெளியில், ஜோவிகா டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கிளாக தான் வருன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க வெளியில் அப்போ வனிதா அவங்க ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க, ஓகே நீ சிங்கிளாக விளையாடு, இல்லைனா ஏதோ ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் ஜோவிகாவோட கேம் மாறிடுச்சுன்ற மாதிரி அந்த டிஷர்ட்டில் இருந்த அந்த லைன்ஸ் வச்சு சொன்னாங்க. இது உண்மையிலே இது மேலே நடக்குமா? அந்த ஜோவிகாவோட மாற்றத்துக்கு இது ஒரு பெரிய காரணமா? ஹலோ, இங்க இருந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு தானே போறாங்க உள்ள. டெய்லி மாத்துறதுக்கு அவங்க அம்மா என்ன EVP வாசல்ல அயன் கடை வச்சுட்டு இருக்காளா? இல்ல வாரம் அனுப்புறேன்றாங்களே, அதுக்காக இப்ப வெளியில அதை பார்த்ததால தான் இப்ப டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு, அதுக்காக கேக்குறாங்க. இருந்தாலும் கூட அது சாட்டர்டே சண்டே ட்ரெஸ் மட்டும்தான். அந்த 2 எபிசோடுக்கான 2 ட்ரெஸ் தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மந்த் அதுவும் அவங்க எடுத்துட்டு தான் போகணும். இப்ப இந்த தீபாவளி அந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா சாட்டர்டே சண்டேக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும்தான் இவங்க இங்க இருந்து எடுத்து திருப்பி உள்ள இருந்து கொடுத்து அனுப்பலாம். இப்ப நான் ஏதாவது ஒண்ணு பேசினால இவங்க ஜோவிகாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு அப்படி சாப்பா குத்திடுறாங்க. அப்படி கிடையாது. அவங்க அம்மா அப்படி எப்படி ஹிண்ட் கொடுத்துட முடியும்? இல்லை வெளியில் சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் அதிகமாக அதை பற்றி பேசிக்கிட்டாங்க, அதனால தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குமான்ற மாதிரி கேட்குறேன். வேறு ஏதாச்சும் சீக்ரெட்டான ஒரு லெட்டர் ஏதாச்சும் உள்ள அனுப்புறது யாருக்கும் தெரியாமல் அது மாதிரிலாம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. சாரி, நீங்க ஒரு ட்ரெஸ் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏர்போர்ட் காரனை கூட ஸ்கேன் பண்ண முடியாது. அவங்க டோட்டலா பிரிச்சு பார்த்து இந்த பின்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி செக் பண்ணுவாங்க. ஈஸியா உள்ள போயிட முடியும்னா விசித்ராக்கு இங்க நீங்க இப்படி பேசாதீங்கன்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒண்ணு அனுப்ப மாட்டாரா? இல்ல மாயா உங்க கேம் சரியில்லைன்னு மாயா வீட்டுல இருந்து போவாங்க லெட்டரு. ஸோ இப்போ இந்த வாரம் எப்படி போகுது பிக் பாஸ்? எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 2 வாரமாவே பெருசான ஒரு சலசலப்புலாம் இல்லை, ஒரு மாதிரி பிளெயினா போகுது. அப்பப்போ சில சண்டைகள் வரும். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பூகம்பம், ஒரு 3 கண்டஸ்டன்ட் வெளியில 3 கண்டஸ்டன்ட் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் எதுக்காக நினைக்கிறீங்க? உள்ள கொஞ்சம் போரா இருக்க கண்டஸ்டன்ஸ் 3 பேரை தூக்கிடலான்ற பிளானா? ஆமா, வேலை போவாதவங்க அங்க யார் இருக்காங்க? அக்ஷயா இருக்காங்க. வேற யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா சில இடத்துல என்ன போடுறாங்க, ஒருவேளை இது விசித்ரா இல்லைன்னா அர்ச்சனா, இவங்க 2 பேர்ல கூட யாராச்சும் ஒருத்தவங்க, என்னது கேமா தானே பொறுத்தால கேம்ல இவங்களை தோக்க வச்சு இவங்கள யாராச்சும் ஒருத்தர் வெளியே அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்குமான்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் வெளியே போறவங்க உள்ள வருவா? பிரதீப் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா?
பிரதீப் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா அந்த ரெட் கார்டு கொடுத்து அமிச்சது. ஏன்னா அவரு பல நிபந்தனை வச்சிருக்காரு. அவருக்கு 2 சிவப்பு துணி கொடுத்து அனுப்பணும், அவரு கேப்டனா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அவர் வச்சிருக்காரு சார். அது நடக்காது. இன்னொன்று, நான் பிக் பாஸ் இல்ல, நான் பிக் பாஸ் நடத்தல, நான் எண்டமோல் டீம்ல இல்லாததால யார் வெளியில போவா யார் உள்ள வருவான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வாட்டியாவது விசித்ராவை சீக்ரெட் ரூம்ல வைக்கணும். வெளியில அனுப்பாம சீக்ரெட் ரூம்ல வச்சா அவங்கள பத்தி இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க வெளில வரணும், திருப்பி வரணும். அதுதான் நடக்கணும் எனக்கு தெரிஞ்சு. நடந்தாதான் நல்லா இருக்கும். இவங்க மரியாதைன்னு பிச்சை எடுத்துன்னு இருக்காங்களே, அந்த மரியாதையே அவங்களுக்கு 1% கூட அந்த வீட்டுல இல்லைன்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் போன வாரத்தில் நடந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த கண்டஸ்டன்ட் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தான், ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டானா அப்படி, இல்லைனா ரொம்ப துருதுருன்னு இருந்த கண்டஸ்டன்ட் இப்போ சுத்தமாக கண்டென்ட்டே கொடுக்கலன்னா யார் 2 பேர் சொல்லுவீங்க? கோர்ஸ் மாயா இப்ப எதுவுமே பண்றது இல்ல, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டா. இப்ப கேட்டுட்டு இருக்கா, அப்படி கேட்டுட்டு இருக்கா பூர்ணிமா சொல்றதெல்லாம். அண்ட் பூர்ணிமா வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவளால என்ன தாங்க முடியலன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் எனக்கு வந்து விசித்ரா வந்து பர்சனலா பாத்தியா ஜோவிகாக்கு வந்து நாமினேஷன்லயே இல்லைன்னு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஏமா அப்புறம் என்னமா அவன் குழந்தைன்ற, இங்க இருக்கிறதெல்லாம் என் பிள்ளைங்களா பாக்குறியே, சரி ஜோவிகாக்கு நாமினேஷன்ல இல்லைன்னா அவளும் பொண்ணு தானே, தப்பு இல்ல. அப்புறம் அந்த அம்மா கிமா மம்மி டம்மி இந்த டயலாக் எல்லாம் பேசக்கூடாது. அண்ட் இப்போ இந்த வாரம் இந்த ஒரு 3 பேர் வெளியே போறாங்கல்ல, ஸோ இது யாரை வச்சு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 3 பேர் கண்டிப்பா, அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 பேராச்சும் கெஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம். யார் வேணா வரட்டும். ஆனா பயங்கரமான போர் இந்த பிக் பாஸ். ஏன்னா பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. தெலுங்கு பிக் பாஸ் போய் பாருங்க, என்ன மாதிரி கேம்ஸ். இந்த வாரம் கேம்லாம் வச்சாங்களே, இந்த பூகம்பம் வீடே பூகம்பம்ல இருக்குன்னு கேம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இத்தனை வாரம் ஆகி இனிமேதான் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து பிளாக் பண்றாங்க கேம்ஸ்ல, ஓப்பன் நாமினேஷன்ஸ், அதை இவங்க ஒத்துக்காம இருக்கிறது எப்படி எல்லாம் பண்றாங்க. என்னதான் நடக்குது? So boring, so boring to watch Big Boss. ஸோ இந்த வாரம் எப்படி கமல் சாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஓரளவுக்கு கடைசி ஒரு 2-3 வாரமாக கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காரு, இருந்தாலும் அந்த ஒரு ஃபுல்ஃபில்டாக கேட்கலன்ற ஒரு எண்ணம் வெளியில் ஆடியன்ஸ் சைடில் இருக்கு. ஸோ இந்த வாட்டி கமல் சாரோட டார்கெட் யாரா இருப்பா? பாத்தியாவது அவர் விசித்ராவை டார்கெட் பண்ணாதாங்க நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் மாதிரி அவர் அழும் போதே நம்மளை அழ வைக்கிறது உலகத்திலேயே அவரை தவிர வேற யாரால முடியாது. அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது உண்மையான அழுகையா இல்ல வர வச்ச அழுகையான்னு. அட்லீஸ்ட் இந்த வாட்டி அந்த மனுஷன் கொஞ்சம் ஒரு ஃபேரா யோசிச்சு இவங்க வந்து ஃபேக்கா பேசுறாங்க இவங்க இல்லன்றத இந்த வாட்டியாவது ஓபன் பண்ணி விட்டா சந்தோஷம். Ramraj Dhoti Shirts Kurta Festival Celebration Wear. Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. Buy now. மாமதுர அன்னக்கொடி மாமதினி